தேவனாகிய கர்த்தர் அவங்க அப்பாவை தெரிந்து கொண்டு அந்த ராஜ்யத்தை பாரத்தை அவன் கையில் கொடுத்து, இந்தாப்பா நான் உனக்கு கொடுக்குறேன், வச்சுக்கோ, அங்கே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன், மகத்துவத்தை கொடுக்குறேன், கனத்தை கொடுக்குறேன், மகிமையும் கொடுக்குறேன். ஆல் திங்ஸ் ஐ எம் கிவிங் இட் டு யூ. ஸோ உங்களுக்கும் இது வேணுமா? உங்கள் இப்போ ராஜ பதவியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன இது பண்ணுறாங்க, என்னென்ன வேணுமோ, இப்போ நம்மளுக்கு மகத்துவம் வேணுமா, கனம் வேணுமா, மகிமை வேணுமா, யார்கிட்ட வேணும்? யார்கிட்ட கேட்கணும்? தேவனாகிய கர்த்தர்கிட்ட கேட்கணும். சரி, பாடுங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். இதுதான் நடக்கும். ஏனென்றால் அவ்வளோ பவர் கொடுக்குறாரு. அவன் கையை வச்சான்னா வெட்டிடுவான். அவன் சொல்கிறபடி செய்யலைன்னு சொன்னால் வெட்டிடுவான். படிங்கம்மா. அவர் தமக்கு சித்தமானவைகளை கொன்று போடுவார். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வார்த்தையில் என்னச்சு? சித்தமானவங்களை கொண்டு போடுவான். இது ராஜாவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, எந்த கோர்ட்டும் எந்த இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கெல்லாம் போக முடியாது. ராஜாங்கன்னா அப்படிதான். தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார். தனக்கு இஷ்டமாக இருந்தால் வைப்பான், இல்லாட்டி கொண்டு போட்டு போயிட்டே இருப்பான். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். தனக்கு சித்தமானவனை உயர்த்துவார். பார்த்தீங்களா, ஒரு ராஜாவுடைய மேன்மை மகிமை எல்லாம் எப்படி வருதுன்னா, அவன் இஷ்டத்தை செய்வான். அவன் ராஜ்யபாரம் அவன் கையில் வந்தவுடனே அவன் ராஜாவின் கண்களின் தயவு கிடைத்ததேன்னு பாடுவோம். என்ன தயவு கிடைச்சிச்சுன்னா தூக்கி மேலே வைப்பான். அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலே இது மாதிரி ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. தன்னை புகழ்ந்து ஒரு பாட்டல் ஒரு புலவர் பாடிட்டார்னா அவருக்கு தங்கம் போட்டு கொடுத்துருவாங்க. அவன் ஏதாவது திட்டி சொல்லிட்டான்னா அவன் கழுத்தை வெட்டி விட்டுருவானுங்க. இது நம்ம ஊர்லேயே இருந்தது. அவன் போகிறதுக்குள்ளே பிடிச்சி அவனை காடி பண்ணுவானுங்க. இப்போ இந்த எல்லா ராஜாக்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டபோது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. அனிமல்ஸ் மாதிரி ஆயிடுறான். காட்டு கழுதுகளோட சஞ்சரித்தார். அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ ஃப்ரெண்டு எல்லாம் யார்? காட்டு கழுது. நம்மெல்லாம் மனுஷங்களோடு தான் இருப்போம். அவர் காட்டு கழுதைகளோட ஃப்ரெண்டாக இருக்கார். அதுங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான், சொல்ல முடியாது. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. நல்லா இதை கவனிங்க. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இது ஏன் படிக்கிறோம் என்றால், ஒரு ஆடை தூக்கி ராஜாவாக வைக்கிறதும் அதிகாரியாக வைக்கிறதும் மினிஸ்டராகவும் பிரசிடெண்ட்டாகவும் இல்லாட்டி எதாக வைக்கிறது யார்? கர்த்தர். நீங்கள் எலெக்ஷன் மிஷினில் ஓட்டு போட்டு வரல. இது நம்ம சும்மா ஒரு இதுக்கு காமெடிக்காக அதான் நம்மளே சொல்லிடுறோம், எலெக்ஷன் மிஷினை ரீக் பண்ணிட்டாங்கன்ட்டு. கர்த்தர் யார் வரணும்னு வச்சுருந்தாரோ அவங்க வருவாங்க. உங்களுக்கு இது புரியலன்னா இன்னொன்று நடுக்கிறேன். இந்த பூமி மேலில் இருக்கிற 2 உலகத்தால் ஆட்டுவிக்கப்படுகிறது. ஸ்பிரிட் வேர்ல்டு. ஒன்று தேவனாகி கர்த்தர், இன்னொன்று பிசாசு. இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ
நம்ம யாரோட சேர்றோன்றதை பொறுத்து இருக்குது. நான் தேவனோட சேர்ந்துருந்தோம்னா நமக்கு வெற்றி பெறும். பிசாசோட தந்தால் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும், கொண்டு போய் சாட்சி விட்டுட்டு வந்துடுவான். நல்லா உதவி செய்கிற மாதிரி செய்வான், அப்புறம் வச்சு சேர்த்துருவான், பாம்பு போட்டுவான், கதை முடிக்கிறோம். அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராஜபாரத்தையும் ஒரு ராஜாவையும் கொண்டாந்து வைக்கிறது யார்? கர்த்தர். நீங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ரைட் விங் கவர்மெண்ட்டாக வரும். ஏனென்றால் கர்த்தருக்கு இந்த சமயத்தில் ரைட் விங் கவர்மெண்ட் தேவைப்படுது. இப்போ கூட ஜெர்மனியில் எலெக்ஷன் வந்தது, ரைட் விங் கவர்மெண்ட் வந்துச்சு. லெஃப்ட் விங் கவர்மெண்ட் தோற்று போச்சு. லெஃப்ட் சென்டர் லெட்டர் என்னமோலாம் சொல்லுவானுங்க, அவனுக்கு என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். கர்த்தர் கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாழ வைக்கிறாரு. ஏனென்றால் அவர் சொல்லிய காரியங்கள் நிறைவேற வேண்டும், அதுக்காக வைக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் செய்யணும்னா இவங்க நம்ம இந்த ராஜாக்களுடைய பார்வையில் நம்ம மேலே சகாயம் செய்யும்படி செய்வார். இல்லைன்னா அதுவும் போயிடும். நம்ம கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு. 25 வருஷம், அதாவது இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் இஷ்டத்துக்கு ப்ராபஸி சொல்லிட்டு விட்ருவான். சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி ஏமாந்துட்டுருப்போம். இல்லை, தீர்மானிக்கிறது கர்த்தர். அவர் சொன்னதான் நடக்கும். இது புஸ்தகத்தில் எழுதுறது தான் நடக்கும், இதை தாண்டி நடக்க போகிறதில்ல. நாங்கள் சொல்லிட்டோம் அப்படியே செய்வார். இதெல்லாம் இந்த புஸ்தகத்தின்படி ப்ராபஸி வந்துச்சுன்னா கரெக்டாக நம்புங்க, இல்லைன்னா பிரச்சனை தான். Now let us go back to Daniel chapter 2. இப்போ இந்த ராஜாவுக்கு சொப்பனம் வந்துடுச்சு. இப்போ இவங்கிட்ட அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இருக்கிறனால இப்போ என்ன சொல்கிறார்? நான் கண்ட சொப்பனத்தையும் சேர்த்து சொல்லு, இல்லாட்டி இவனை சாவடிச்சிடுவேன். கத்தி ரெடி தான் வச்சுருக்கானுங்க. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறப்பிக்கிற தீர்மானம் என்னவென்றால் நான் தீர்மானிச்சிட்டேன். இப்போ ஐ டிசைடட். இப்போ ஏதோ பாரு, நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ சீலும் வச்சிடுவேன் இதுக்கு. நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். என்ன தெரியுமா? வெட்டி போடப்படுவீர்கள். பாவம், இவன் எதுக்கு தான் வந்தவன்டான்னு இருக்கும். அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்பான்? இவன் சரியான லூஸாக இருக்கும் பாருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் அவன் கேட்குறான். ஏனென்றால் அவனை கேட்க வைக்கிறது கர்த்தர். அவன் சாதாரண நிலைமையில் இருந்திருந்தா சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுன்னு சொல்ல மாட்டான், அர்த்தத்தை ஒண்டி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவன் இந்த தானியலுக்காக கர்த்தர் அவனை ஃபேவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு? சொப்பனத்தையும் சேர்த்து சொல்லுன்றாரு. இது கர்த்தருடைய வேலை. இது யாருக்கும் புரியாது. அதனால தான் சொல்கிறாரு, ஒரு தமக்கு சித்தமானவனை கர்த்தர் வைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் போட்டிருக்கு, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கும் எல்லாருக்காகவும் அதிபதிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இல்லாட்டி பிரச்சனை தான் வரும். இப்போ தேவஜனமே நம்ம யோசனை பண்ணோம். அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் காட். ஹீ கிவ்ஸ் த அத்தாரிட்டி டு சம் மேன். We have to obey the government found by the man. If we don't obey the government, then we'll get caught. அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியணும். இது கர்த்தருடைய நியமனம். இல்லை, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் ஊழியக்காரன்னு சொன்னால் கொண்டு போய் உள்ளே வச்சிருவான். இது அவர் கேட்டுக்கிட்டும் இருப்பார். அதனால தானே சொல்கிறேன், கேட்கறதுக்காக சொல்கிறேன். அங்கே அது புத்தி வரட்டும்.
ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஜனங்களுக்கு புத்தி வரணும். ஏன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க தான் சுப்பீரியர், சூப்பர் நேச்சுரல் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அந்த லெவல்லாம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏனென்றால் பூலோகத்தில் இருக்கிற ரூல்ஸ்க்கே கீழ்ப்படிவதில்லை, எப்படி பரலோகத்தில் இருக்கிற ரூல்ஸை கீழ்ப்படிவேங்க? இப்போ பாருங்கள், பரிதாபமான நிலைமை. எல்லாரும் தலை போச்சு. இப்படி தான் ராஜாவின் ஆர்டர் வந்துச்சு. சரி, நேரம் அதிகமாகிவிட்டது, முடிக்கிறோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் யோசனை பண்ணுங்கள். உங்களுக்கான மேலான அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் தான் ஆட்சி செய்கிறார். நீங்கள் லோக்கலில் யாரும் ஆட்சி செய்ய வைக்கிறதும் கர்த்தர் தான். அதை அறிஞ்சிக்கோங்க. உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதலையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்து உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பாதுகாத்துக்கொள்ளும். பிலிப்பியில் போடப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியத்தை முதலிடமாக வச்சு பார்க்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிச்சு முடிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். அசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதுகாக்கிறோம். தேவரின் பூமி அனைத்துக்கும் ராஜா. அது மட்டுமல்லாமல் வானங்களும் பூமிகளும் எல்லாவற்றையும் சர்வலோகத்தையும் படைத்தவர் நீர். எல்லா அதிகாரங்களும் உம்மால் உண்டாயிருக்கிறது. உம்மால் உள்ளாமல் வேறு அதிகாரங்கள் உண்டாகவில்லை என்பதை அறிக்கையிடுகிறோம், உணர்வுகிறோம். கர்த்தாவே, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் காரியங்கள் எல்லாம் உம்மிடத்தில் வைக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு சொன்னார். அதன்படி நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் பேரிலும் எங்கள் விசுவாசத்தை வைக்க கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களை நாங்கள் நடப்பித்து கொள்ள, வெற்றிகரமாக நடப்பித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களுக்கு ஞானத்தை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.